ஏவிஐ மூவி மேக்கர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் முதல் திருநங்கையாக வலம் வர தீபிகா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்கள் செயல்பாடுகள் தான் இப்போ நியூஸ்லேயே ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் போயிட்டுருக்கு இப்போது? அதாவது இது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட நோக்கம் என்னென்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிராக நடக்கிற வன்கொடுமைகள் தன் குற்றங்களை தடுக்கிறதே இதோட நோக்கமே. அதை தான் வந்து ஹானரபிள் சிஎம் சார் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் நானும் ஒரு பெண் காவலராக பணியேற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்தீங்களா? இப்போது அவர் வந்து முதல் கையெழுத்திடும்போது நம்மளும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருப்போம் இந்த டீமில் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏற்கனவே நான் வந்து சட்டம் ஒழுங்கு பிரிவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காவலர் தான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு, தீபிகா உன்னை சிங்கப்பெண் டீம் ட்ரைனிங் போகணும் நீ அப்படின்னாங்க. நானா மேடம் அப்படின்னு? ஆமாம் நீ தான் போகணுன்னாங்க. அது அந்த டைம் ஒரு லைட்டாக கொஞ்சம் கஷ்டம் மீனிங்கன்னா ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்களே சென்டாப் பண்ண முடியாது. அன்றைக்கி ஒரே நாளில் நிறையா இன்சிடென்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தடுத்து நடந்துருச்சு அன்றைக்கி? இல்லை, அன்றைக்கி ஒரே நாளில் எனக்கு 5 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்பணும் ட்ரைனிங்க்கு. எங்கள் ஃபேமிலி 7 மணிக்கு அவங்கள சென்னையிலேருந்து ஊருக்கு அனுப்பினோம். அவங்க சென்னை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் தெரியாத இடம்னால கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. மற்றபடி ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சு வந்து இந்த என்னோடய பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போது போலீஸ் காவலருக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிகாரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? அதாவது காவலருக்கும் இதுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் டிஃப்ரெண்ட் இல்லை. போலீஸ் தான். நாங்கள் போலீஸ் பர்சன். எங்களுக்கு ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் மெடிக்கலாகவும் எங்களுக்கு வந்து ஏற்கனவே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் தான் நாங்கள் உள்ளே எல்லாமே போலீஸ் செலக்ட் ஆகி அங்கே ஒரு 7-8 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் நாங்கள் போலீஸ் பர்சனுக்குள்ளே வரோம். இது வந்து என்னென்னா ஸ்பெஷலாக பெண்களுக்குனாலே எங்களை வந்து மொத்தமாக இதில் பெண்கள் மட்டும் இருக்கட்டும், ஓகே, பணிபுரிகிற ஆட்கள் எல்லாமே பெண்களாக இருக்கட்டும், அவங்கள ஒரு குறைய கேட்குற இடத்துல ஒரு பெண்கள் இன்னும் இருந்தால் ஒரு பெண்களுக்கு நடக்கிற சில குற்றங்களை அவங்க தைரியமாக சொல்லுவாங்க அப்படின்னு வந்து எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் இதில் இருக்க எல்லா பெண்களுமே வந்து சிங்கப்பெண்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே மேம். இப்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னு அந்த டாபிக் வந்ததுலேருந்து ஒரு பரபரப்பாகவே இருக்குது. இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா ட்ரைனிங் பீரியட் போனீங்க அப்படின்ட்டு, அந்த ட்ரைனிங்கில் என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு? என்ன ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கான என்னென்ன சட்டங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு ஆரம்பித்ததுலேருந்து ஐபிசி சிஆர்பிசி இப்படி செக்ஷனில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சில மாற்றங்களை கொண்டு வந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக பிரிவுகள் வரையில் அந்த ஏற்கனவே இந்த பல பிரிவுகளுக்கும் சில உட்பிரிவுகளை கொண்டு வந்து இந்த தண்டனையெல்லாம் செஞ்சால் கடுமையான சட்டங்கள் இருக்குங்கிற மாதிரி சில கொண்டு தான். அதே எங்களுக்கு லா காலேஜ் நடந்துச்சு, லா கிளாஸ் நடந்துச்சு. அது போக இப்போ அந்த இடத்துல நாங்கள் போகிறோம், அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அட்டாக் நடக்குதுன்னா நான் எங்களையும் அதில் தற்காப்பு அந்த பெண்களையும் நாங்கள் பாதுகாக்கணும். அதுக்கான மார்ஷல் ஆர்ட்ஸுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம்? கண்டிப்பாக கராத்தே கிளாஸ் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. கிளாஸ் நல்லா தான் போச்சு. ஒரு 7 நாள் எங்களுக்கு அந்த 1 வீக் வந்து போனதே ஒரு இப்பயுமே அது ஒரு திடீர்னு ஒரு நடந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பேக் டு காலேஜ் டேஸ் மாதிரி எப்படின்னு இல்லை. ஏன்னா நான்லாம் காலேஜ் ஸ்கூல் போனதில்லை. ஓகே. ஸ்கூல் வந்து 11th படிச்சுக்கிட்டு 2010 என்னோட ட்ரான்ஸ் லைஃப் சேஞ்ச் பண்ணி நான் வரையில 16 வயசு. எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரே இல்லாமல் ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு பசங்க பேசுகிற மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இல்லாத லைஃபு நான் வந்த லைஃப்பும் திருநங்கைக்குள்ளே வந்தோடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகலை. யாசகம் இந்த மாதிரி பாலியல் தொழில் போனால் ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் யாசகம் கேட்டேன் தான். அப்படி கேட்டுக்கிட்டு கீழே வந்து எனக்கு அந்த திருநங்கைனால இந்த சமுதாயம் ஒதுக்கி இருந்ததுனால எனக்கு அந்த கேங்ஸ்டர் லைஃபோ இந்த கேள்விப்பட்டிருக்கிறேன் காலேஜ் லைஃப், அதை வந்து நான் அனுபவிச்சது 2022 என்னோட போலீஸ் ட்ரைனிங்ல நான் அனுபவிச்சேன். ஏன்னா 7 மாதம் ஒரு நாள், இப்போ இருந்தாலும் 1 வீக்கு, பட் அந்த 7 மாதம் எனக்கு வந்து செம ஹாப்பியாக சொல்ல முடியலை. அந்த ஒரு மூமெண்ட் இப்பயுமே மைண்டில் ஓடிக்கிட்டே எப்பயாவது நினச்சி பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும், செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஓகே. இப்போது முதல் கேஸ் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, உங்கள் டீம் பிடிச்சிருக்காங்க. அது எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணாங்க அவங்க? இது வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வந்து பப்ளிக் கொடுக்குற அவேர்னஸ் என்னென்னா, இன்னும் நம்ம அதாவது பெண்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த மாதிரி தனியாக ஒரு கான்டாக்ட் நம்பர் எதுவுமே ஆரம்பிக்கலை. அதாவது 100 அந்த அவசர உதவிக்கு நம்ம எல்லாருக்குமே 100 கால் கொடுப்போம். ஒரு சிலருக்கு இன்னும் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி 112 இந்த 2 நம்பருமே வந்து 100 கால் கனெக்ட் ஆகிறது தான். இந்த 100 காலில் தான் எங்களுக்கு அந்த நம்பர் கனெக்ட் ஆச்சு.
கனெக்ட் ஆகிட்டு அந்த அந்த ஸ்பாட்டுக்கு போகங்களையும் கொஞ்சம் பப்ளிக்கும் கூட்டிட்டாங்க. அந்த பர்சனர் அந்த அக்யூஸ்ட் நாங்கள் அது ஆக்சுவலாக என்ன கேஸ் உங்களுக்கு? ஒரு லேடி கிட்ட தவறா நடந்திருக்கு. எதிர் வீடு ஓகே. லேடி கிட்ட குடி போதில் தவறா நடந்ததாக கேஸ். நாங்கள் போனோடனே அது வந்து டைரெக்டாக நம்ம எடுத்தோடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த லிமிட்டில் இருக்க ஸ்டேஷன்லேயே நம்ம ஒப்படைக்க முடியாது. அங்கே நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்லி என் கூட இருந்த எங்கள் எஸ்ஐ மேடம் எல்லாருமே போயிட்டு அந்த இடத்தெல்லாம் பார்வையிட்டு அது உண்மைதாங்கிற பட்சத்தில் அங்கே கொண்டு போய் அவங்கள அந்த லிமிட்டில் இருக்க ஒரு ஸ்டேஷன் ஆளுமன் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம். அது உண்மைதான் அங்கேயே நிரூபணமாச்சு. கேஸ் போட்டு அவர் ரிமாண்டில் இருக்காங்க. இப்போ காவலர்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா குற்றங்களையுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது ஸ்பெஷல்டாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு வரும்போது காலேஜ், பஸ் ஸ்டாப்ஸ், இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்லாம் நீங்கள் ரோமிங்கில் இருக்கீங்க இல்லையா? இது எப்படி இந்த ஒரு ஐடியாலஜி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது நம்மளுக்கு தெரியாது, எங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் தான் கேட்கணும். எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய இடங்களில் பொது நிறுவனங்கள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் நிறைய வாட்டி போயில நிறையா ஹராஸ்மெண்ட் நடக்குது, ரேக்கிங் நடக்குதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வரவும் தான் ஒருவேளை அதனால இந்த டீம் ஆரம்பிச்சதா என்னதில்ல. அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த உத்தரவு என்னன்னா, பெண்கள் அதிகம் கூடுற இடம் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ், அந்த பொது நிறுவனங்கள், ஐடி ஃபீல்ட், ஸ்கூல்ஸ், காலேஜ் இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு போயிட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மாதிரி ஆண்கள் வந்தால் பிரச்சனைன்னு வருதுன்னா அவங்ககிட்ட இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிற வேலையை தான் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே மேம். இப்போது நீங்கள் இந்த அளவு ஹைட்டில் உயர்ந்திருக்கீங்க இல்லையா? இதை பார்த்து நிறையா பெண்கள் வந்து சிறப்பு அதிரடிப்படையில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. கமெண்ட்ஸ்லேயும் வருது. அதே மாதிரி திருநங்கைகளும் ஆசைப்பட்றாங்க. எப்படி வரணும்? இதை ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லிடுங்களேன் ஆடியன்ஸ்க்கு. கண்டிப்பாக அதை நான் சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கு இன்னும் ஒரு புரிதல் இல்லை. என்னன்னா, அன்னைக்கு வந்து இந்த மீடியா வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட ஸ்டார்டிங்கில் இந்த விஷயம் பற்றி பேசல எங்களுக்கு சொன்ன ஒன்று மீடியாக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலாக ட்ரெஸ்ஸில் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆரம்பிக்கல. எல்லா மீடியா, சோசியல் மீடியா எல்லாரோட திசையும் நம்ம கண் ஃபுல்லாக நம்ம மேலே தான் இருக்குங்க. அன்னைக்கு என் கூட ஒரு ஒர்க் பண்ண ஒரு உமன் லேடி கான்ஸ்டபிள் மேடத்துக்கு கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன். அவங்க பப்ளிக் நினச்சி ஒரு 4-5 பேர் பப்ளிக் நிறைய பேர், அதாவது ஆனரபிள் சிஎம் சாரோட கட்சியிலேருந்து நிறைய பேர் எடுத்தாங்க. அப்போ கேட்கல ஒரு அண்ணா கேட்டாங்க உங்கள் பேர் என்னன்னு. நான் என்னோட பேர் தீபிகா காமராஜன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் நல்லாயிருக்கும். அன்றைக்கி அந்த பழைய வீடியோவில் பாருங்கள் ரொம்ப டவுனாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ரைனிங் முடிச்சு வந்து இங்கேருந்து அங்கே போய் தண்ணி எல்லாம் செட் ஆகும் ஒரு மாதிரி டயர்டில் வந்தேன். அது தீபிகா காமராஜுங்கிறது திவ்யா காமராஜன் ஃபர்ஸ்ட் ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய பேர் திவ்யா காமராஜன் தான் போட்டுக்கிட்டாங்க. பேரே மாற்றிட்டாங்க. அதுலேயே ஒரு சிலருக்குலாம் சொல்லிட்டேன். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் வந்து எனக்கு பர்சனலாக என்னோட என்னோட சோசியல் மீடியா ஐடிக்கு வந்து நீங்கள் திருநங்கை தானே, ஆமாம் நீங்கள் யாருங்கன்னு சொல்ல அவங்களோட ஐடென்டிஃபை சொல்லாமல் நீங்கள் திவ்யாவா தீபிகாவான்னு எனக்கு அவங்க வச்சு கான்டாக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற ரீசனில் என்னோட பேர் தீபிகா தாங்க. நான் வாய்ஸ் அவங்களுக்கு அந்த என்னோட சோசியல் மீடியாலே நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட அந்த டயத்தில் என்னோட வாய்ஸு க்ரௌடு சவுண்ட்லாம் உங்களுக்கு திவ்யான்னு கேட்டிருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்னோட அட்ரஸ் தரேன், நீங்கள் வந்து என்னை நேரிலே கூட மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் புரிதல் பண்ணிட்டேன். இந்த விஷயத்தை ஏன் இந்த மீடியா மூலமாக இந்த மீடியாவில் தான் என்ன நான் இப்போ கொஞ்சம் இதானேன். அதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இது தனியாக வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸுங்கல இதுக்கு நம்ம தனியாக படிக்கணுமோ வைக்கணுமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சிலர் எழுதி ட்ரை பண்ணியிருப்பாங்க. போலீஸில் எழுதி 2 வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. அதேமாரி போலீஸ் எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஃபிசிக்கலாக டெஸ்ட் இருக்கும், அதில் பாஸ் பண்ணணும். அப்புறம் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்குள்ள தான் இது இனிமேல் வர உமன்ஸுங்கெல்லாம் இந்த அதாவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரினா யார் வெளில பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ நல்ல வெளில, அதாவது அவங்கள பார்க்கல நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, என்ன வந்து எங்கள் மேடம்லாம் என்ன செலக்ட் பண்ணல, அவங்க நான் ஃபீமேல் நினச்சதான் செலக்ட் பண்ணாங்க. ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ப்ரோக்ராம்னா இன்றைக்கி சென்னையில் ரிஹர்சல் நடக்குது. நாங்கள் திருவள்ளூரில் ட்ரைனிங் எடுத்தோம். இங்கே வந்துட்டு நான் ரிட்டர்ன் போகல. எங்கள் மேடம் எங்கள் ஏசி மேடம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, கீழ்பாக்கம் ஏசி மேடம் மணிமேகலை மேடம், நீ டிரான்ஜெண்டர்? ஆமாங்க மேடம். என்னாச்சு? இல்லைடாம்மா நான் சத்தியமாக நான் வந்து அவனை டிரான்ஜெண்டரை நான் பார்த்ததில்ல. ஏதோ வாய்ஸ் வந்து கிராமத்தில் சவுத்தில் எங்கே நாங்கள் வந்து சவுத் போல்டாக இருக்கும், திருநெல்வேலி சைடுனால எங்கள் ஊர் சைடில் உள்ள லேடிஸ் பேசுகிறது எல்லாமே ஃபோல்டாக இருக்கும். நான் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனோம், திருநெல்வேலின்னு போட்டிருந்தாங்களா, ஏதோ வாய்ஸ் அப்படி இருக்குன்னு நான் இது பண்ணேன். ஆனால் பட் எனக்கு தெரியாது, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் மேடத்துக்கு தெரியும் நான் ஒரு டிரான்ஸ் பர்சன்னு. ஆனாலும் நான் யாருக்கிட்டையும் காமிக்காம என்னோட பணி இப்போ வரைக்கும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, இப்போது இந்த பொறுப்பு, இந்த மேம், இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு தீபிகா இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி கொஞ்சம் பேசணும், கண்டிப்பாக அவசியம் பேசணும்.
முதல்ல நம்ம டிரான்ஸ்ன்ற ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த ஃபீல் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? அதுக்கப்புறம் என்ன விஷயத்தை கோத்ரூ பண்ணி நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்க? ஆம், அந்த விஷயம் எப்படி சொல்லணும்னா, என்னோட ஊர் வந்து தென்காசி மாவட்டம், ஒரு குக்கிராமம் சிவகிரின்னு. சிவகிரி பக்கத்தில் விஸ்வநாதபேருன்னு ஒரு ஊர். எனக்கு வந்து இந்த என்னோட பாலின மாறுதல் வந்து 12 வயசு 11 வயசுல தெரியும். ஏன்னா வந்து அம்மா தவறிட்டாங்க. அம்மா தவறையில எனக்கு 6 7 வயசு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் ஓரளவு நாங்கள் தான் பார்க்குறோம், நான் தான் பார்த்துக்கிருக்கேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு 2வது மேரேஜ் வருது பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்சம் எல்லார் இடத்துலையும் மாற்றான் டைப் கொஞ்சம் கொடுமைகள் இருந்துச்சு, எனக்கே இருந்துச்சு. அது ஊர் சைடில் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, அது எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க, வீட்டு முறை வாசல் செய்கிறது, வாசல் தெளித்து கோலம் போடுறது, இந்த மாதிரி லேடிஸ் விஷயமா நிறையா இதாகி இருக்கையில் ஸ்கூல்லேயே எனக்கு அது வந்து ரொம்ப பேடாக. ஏன்னா வந்து புல்லிங் பண்ணுவாங்க பசங்க எல்லாமே. ஒரு ஒரு டைம்லாம் நான் 10th படிக்கையில் ரொம்ப ஹராஸ்மெண்ட், நைட்டில் வந்து நைட் ஸ்டடி பண்ணையில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. தூங்க விட பசங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து தப்பா. ஆமாம், அது ஹராஸ்மெண்ட் மாதிரி ரொம்ப கேவலமாக நடந்துட்டு மறுநாள் எச்எம் வரைக்கும் போனோம். அந்த மாதிரிலாம் நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்து நான் 11th போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது, நான் ஒரு மேலாக இருக்கிறேன். எங்கள் வீட்டில் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஏன்னா வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு கிராமத்தில் நான் சொல்கிறது ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போதான் எவ்வளோ டெக்னாலஜி அது இதுன்னு நடந்துருச்சு. நான் சொல்லி 2009. அதுக்கு என்ன வேர்டுன்னு அர்த்தம்னு கூட தெரியாது எனக்குமே. அது இப்போ நானே நல்லா மெச்சூராக பேசுகிறேன்னா இந்த வேலைக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கே இந்த மெச்சூர் இப்போதான் ஒரு 4-5 வருஷம். அதுக்கு முன்னாடி யாராவது என்னை திட்டாங்கன்னா கூட அழுதுருவேன் குழந்தை மாதிரி. இப்போ கூட சில நேரம் என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது கோமா பேசினா கூட அழுதுருவேன். அது பயங்கர போல்டா இருக்கீங்க, அழுதுருவீங்களா நீங்க? கண்டிப்பா அதை போய் சொல்லிதான் நான் அந்த சுச்சுவேஷன்ல அந்த டயத்துல நான் வீட்டில் சொல்ல முடியாம அதை நான் மறைக்கிறேன். அதை வந்து அவங்களுக்கு ஃபேவரா பயன்படுத்திட்டு அவங்க பையன் வந்து பேட் ஆப்பிட்டு குடிக்கிறான், புயல போடுறான் அப்படின்னு இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி எங்க வீட்டில் கிரியேட் பண்ண. வீட்டில் பிரச்சனை அடிக்கவும் பிரச்சனை ஆயிட்டு நானும் 2-3 நாள் ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூல்லையும் ஒரு ஃபோனு எக்ஸாம் நடந்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி என்ன சொல்லாமல் கொள்ளாமல் அவங்ககிட்டும் சொல்லாமல் கொள்ளாமல் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சென்னை பார்த்து வந்துட்டு இங்கே வந்தப்போ. சென்னைக்கு நீங்கள் ஒரு இது மட்டும் சென்னைக்கு வரணும்னு முடிவு எடுத்தது யாரு? அது அந்த டயத்தில் சடனாக நம்ம தான் யோசிச்சிங்க. இப்போ வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க சூசைட் பண்ணாங்கன்னா நான் 15 நாள் 20 நாள் பிளான் பண்ணியா சூசைட் பண்ணுவாங்க. இல்லை அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல யாருமே இல்லை இந்த டயத்துல நம்ம பண்ணி அப்படின்னு ஒரு சடனாக அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல ஆற மாதிரி. நீங்க அந்த ஒரு 11th கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயசு எனக்கு கரெக்டா 16 வயசுல தனியா வந்துட்டீங்க சென்னைக்கு. வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம ஒரு நாள் ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட்ல தான் வந்தேன். எதுவுமே என்ன பண்றது எங்க போகணும்னு தெரியாது. இங்க இந்த மாதிரி சென்னைக்கு போகணும், ட்ரெயின் எங்க வரும்னு முன்னாடி போய் இருங்க. அங்க வந்து ஒரு அண்ட்ரஸ் ஒரு கோச் இருக்கும். பார்த்தா செம்ம ரஷ். அதான் அன்னைக்கு நேரத்துக்கு டிடிஆர் எதுவும் வரல, வந்திருந்தா கொஞ்சம் கஷ்டம். ஆனா அப்பதான் தெரியும் எனக்கு சென்னைக்கு வந்துட்டோமே, இவ்வளவு பெரிய சென்னையில நம்ம எங்க போறது என்ன பண்றது யாருமே தெரியாது. எங்க தங்குனீங்க? என்ன ஒரு 1 டே ரொம்ப சர்வே பண்ண கஷ்டப்பட்டேன். நான் வாக்கிங்லேயே போய் பஸ் ஸ்டாண்டு கேட்டால் கோயம்பேடு சொன்னாங்க. நடந்தே போய் கோயம்பேடில் போய் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அப்போ ஒரு திருநங்கை அம்மா வந்து என்னை மொதல் நாள் பார்த்துருக்காங்க, மறுநாள் அதே இடத்துல இருக்கோம். கூட்டு விசாரிச்சாங்க. சொன்னேன் எங்களோட வந்து இருக்கிறியா நாங்கள். சரி இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் வாழ முடியலை, சரி அவங்களோட சர்வே லைஃப் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நான் அவங்களோட ஷேர் பண்ணி வந்து அவங்களோட ஸ்மூத்தாக நல்லா தான் போச்சு. ஸ்டார்டிங்கில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை இன்னொரு விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கல. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் யாசகம் கேட்டால் அவங்களுக்கு ஒரு நாளைக்குன்னு ஒரு அமௌண்ட் டிமாண்டு, அந்த அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து அப்போ அந்த டயத்தில் ஒரு இன்சிடென்ட் அதில், அதாவது அந்த லைஃப்லேயே எனக்கு நிறைய இன்சிடென்ட் நடக்கும். வேலை பார்த்து அமௌண்ட் இந்த ட்ரெயினில் யாசகம் கேட்டு அதில் தான் கொடுப்போம். அப்படி அந்த மாதிரி காசு கேட்டு கொடுக்குறதுல எனக்கு அங்கே நிறைய கேலி கிண்டல் நடக்கும். அதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும், கண்டுக்கிடாதுன்னு சொல்லல. எனக்கு அதோட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. ஒரு லேடி ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷனில். யாரும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கல, ஒரு ஹெல்ப் பண்ணல. நான் அந்த யாசங்கெல்லாம் முடிச்சிருவாள். எனக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த இப்போ வரைக்கும் ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்கு, நல்லா இருக்குது. யார் என்ன சொன்னாலும் போடமே அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பேன். யார் சொன்னாலும் சாரி அந்த வார்த்தையை சொல்லிட்டு கூட ஹேருங்கிற வார்த்தையை மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தேன். நான் அந்த வேலையை செய்வேன். அப்படி இருக்கையில் எனக்கு என்ன ஆகிட்டு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க ரிலேட்டிவ் ஃபோன் வருது, அவங்க தகவல் சொல்லிட்டு ஆம்புலன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வராங்க. ஸ்ட்ரெச்சருக்கு சேஞ்ச் பண்ணோம். பிளாட்ஃபார்ம் டு ஸ்ட்ரெச்சருக்கு சேஞ்ச் பண்ணையில் ஒரு லேடி என்னை முதுகில் ஓங்கி அடிச்சிருச்சு. எதுக்குங்க என்ன அடிச்சிங்க அப்படின்னு. நீங்களாம் இவங்களை தொடலாமா? அதாவது அவங்க மேல் கேட்டகரியே என்னங்களை பார்க்குறாங்க.
நான் புடவை கட்டியிருக்கேன், நான் சர்ஜரி பண்ணிவிட்டேன், நான் ஒரு ஃபீமேலாக லீனாகவும் இருக்கிறேன். பட் அவங்க என்னை மேலாக தான் பார்த்தா அந்த வார்த்தை சொல்லி அடிக்கவும், அங்கேருந்து ஒரு போலீஸ் மேடம் அவங்கள அதிகாரமாக பேச, ஏய் உனக்கெல்லாம் அறிவு இருக்கல, இன்ன வரைக்கும் அந்த பொண்ணு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு, நீ யார் அந்த பொண்ணு அடிக்க, நீ அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்களான்னு அவங்க பேசின சில தோரணைகள். ரெண்டாவது அந்த யூனிஃபார்மோட அதிகாரம், அவங்க என்ன அடித்த வேகத்துக்கு அந்த மேடம் பேசுனதுக்கு அடிச்சிருக்கலாம், ஏதோ பேசு, ஆனால் அந்த யூனிஃபார்ம் அவ்வளோ மீதியாக எதுவுமே பேசாம அதிகாரத்தை நம்ம கையில எடுக்கணும்னு உங்களுக்கு மைண்ட்ல வச்சு நான் இவங்ககிட்ட வந்து சொல்றேன், நான் படிக்கணும்னு. இவங்க இல்ல நம்ம படிக்கலாம் கூட, நம்ம இதுதான் லைஃப், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு சின்ன வட்டத்துல வாழ்றாங்க. எனக்கு அது பிடிக்கல. அப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டு நான் அவங்கள விட்டு வெளியே வரையில அவங்களும் சில கொடுமைகள் பண்ணாங்க. அதாவது எங்க வீட்டுலதான் எனக்கு கொடுமை நடந்துச்சு, சொசைட்டில கொடுமை நடந்துச்சுன்னா நான் திருநங்கை லைஃப் எடுத்தேன். இந்த திருநங்கையிலும் எனக்கு இதே கொடுமை நடக்குது. திருநங்கைகளுக்கு எதிரியாவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில எனக்கு அந்த விஷயம் அப்போ ஸ்டார்டிங். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற நிறைய திருநங்கைகள் 95% அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே வந்து அந்த வர திருநங்கைகளை கொஞ்சம் ஆதரிச்சு அவங்கள ஃப்ரீடமாக விடுறது, அவங்களுக்கு தனியாக வீடு பற்ற வச்சுக்கிறது, அவங்க படிக்கிறதா இருந்தால் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்க. பட் நான் வந்த காலத்து ஒரு 16-17 இயர்ஸ் பேக்கிங் போயில அது கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நிறைய டிரான்ஸ் திருநங்கைகள் நிறைய ஆயிட்டாங்க. அப்போ இருக்கையில நாங்கள் இப்போ இதே சூளமேட்டில் தான் நான் இருக்கிறேன். நாங்கள் இதே சூளமேட்டில் நாங்கள் திருநங்கையெல்லாம் இருக்கலாம், அங்கே ஒரு 20 பேர் இருக்கிறதே அதிசயம். இப்போ பார்த்தா இதே சூளமேட்டில் 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்போ நிறைய ஜென்ரேஷன் மாறில இயர்னு சேஞ்ச் ஆகல, அந்த பிள்ளைங்களும் வருது. எனக்கு அந்த கஷ்டங்கள் நடக்கல. அவங்கள விட்டு வெளியேறி ஒரு 5-6 வருஷம் சர்வே பண்ண லைஃப்பை தனியாக. அப்போ 2016 பிரித்திகா யாஷினி மேம் எஸ்ஏ ஆனதுனால ஒரு ஜீவோ வருது, திருநங்கைகளை போலீஸில் எடுக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஆசை மட்டும்தான் இருந்திருக்கு, வாய்ப்பு இல்லை. எனக்கு வாய்ப்பு இல்லை. எப்படா எங்கடா போகிறது, அவங்கள விட்டு 2014 வெளியே வந்துட்டேன். 15, 16, 17 வரைக்கும் ஓடுது, ஒரு 3 வருஷம் ஓடுது. எப்படியோ கண்ணு கழட்டி காட்டில் விட்ட மாதிரி. ஏன்னா இதே தொழில் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அவங்க கிட்டே இருக்கல அன்னைக்கு டிமாண்டுக்காண்டி ஒரு நாள் ஃபுல்லாக ரன் பண்ணுவேன். பட் நான் அவங்கள விட்டு வெளியேறினதுக்கப்புறம் எனக்கு தேவை 500 ரூபாய், அது மட்டும் போதும், அதோட ஓடியாந்துருவேன் வீட்டுக்கு. வாடகை வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு அந்த மாதிரி ஆசை கேட்டு வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ₹1 கேட்டதும் கிடையாது. யாரையும் வந்து த்ரெட்டன் பண்ணி டிமாண்ட் பண்ணி அவங்கள மிரட்டிக்கிட்டு எதுவுமே பண்ணி நான் வாங்கினது கிடையாது. அந்த லைஃப்ல கொஞ்ச நாள் ஸ்மூத்தாக போயில. இந்த 2017 போலீஸ் எக்ஸாம் எழுதலான்னு சொல்லி இது பண்ணல. அந்த நான் சொன்னோம்ல அந்த போலீஸ் பர்சன் அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, தீபிகா போலீஸ் எக்ஸாம் போட்டிருக்காங்கடா. அக்கா என்னக்கா நான் எப்படி, டேய் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. போலீஸ்னா இப்போ உங்களை சப்போர்ட் பண்ண அவங்க எனக்கு கால் பண்றாங்க. ஓகே, அவங்க வந்து இது மாதிரி வாழ்க்கை எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ அக்கா சொல்லவும், அக்கா தான் கூப்பிடுவேன், அக்கா சொல்லவும் ஓகேன்ட்டு. அக்கா வீட்டுக்காரும் போலீஸு, அக்காவும் போலீஸு. அவங்க தான் எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி போய் போஸ்டர்லாம் போட்டு வந்தேன். கேளம்பாக்கம் சத்தியபாமா யூனிவர்சிட்டியில் முத என்னோட போலீஸ் எக்ஸாமுக்காக எழுதுறேன். நல்லபடியாக எழுதிட்டு வந்தேன். பட் மார்க்கில் போயிடுச்சு. ஏன்னா வந்து நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷம் படிப்பே இல்லாமல் திடீர்னு ஒரு எக்ஸாம் படிக்கல, நம்மளுக்கு அந்த அளவுக்கு புரியாது, வராது. அதில் கொஞ்சம் ஃபெயில் ஆனேன். பட் ஆனால் என்னோட என்ன சார்ந்த சக திருநங்கைகள் திட்டினாங்க, என்னது இது, இந்த வேலைக்கெல்லாம் போகிற நீ, ஒரு நாளைக்கு ஆனால் நீ சம்பாதிக்க நினச்சா இப்போ சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு உனக்கு அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கல, நீ ஏதோ கிடைக்கிறத வச்சு ஓடுற, அப்புறையே நீ வந்து மறுபடியும் இந்த வேலைக்கு ட்ரை பண்ணுற, 25,000 30,000 வச்சு வாழ்வேன், என்னால் முடியும். ஏதாவது வந்து நம்ம வந்து என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொன்னால் அதை முடிச்சுக்கான். இப்போ அந்த கேட்டகரி நான் அப்படியே சொல்லி இவங்களும் மண்டே சூடத்தவும் டென்ஷன் ஆகிட்டு 2வது எழுதல 2வது ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் திட்டினாங்க, நான் எழுது உங்ககிட்ட வந்து நான் பணம் கேட்குறேன் அப்படின்னு எங்கள் திருநங்கையில எதிர்த்து 2018 எழுதையில அந்த நான் இருந்த திருநங்கையில் எனக்கு நிறைய த்ரெட்டன் பண்ணாங்க. என்னை எங்கே வீடு போனாலும் அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறது, அடிக்கிறது, உதைக்கிறது அப்படிங்கிற. இதே சூளமேட்டில் வந்து ஒரு 2 தெரு தள்ளி இருக்கிறேன். அப்போ அங்கே வந்து இருக்கையில் இவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயத்தில் 2019 அங்கே சூளமேட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாரு, ஆனந்த பாபுன்னு. அவர்கிட்ட போய் என்னோட குறைகளை சொல்கிறேன். அதாவது எனக்கு இந்த வேலைக்கு உதவுறது ஐடியா கொடுத்தது ஒரு போலீஸ் ஃபர்ஸ்ட் எழுத கொடுத்தது ஒரு ஐடியா, எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்லல, அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் வர வச்சு பேசிட்டு என்னை கூட்டு வெளியில் நிற்க வச்சு, இந்த பொண்ணு எங்கள் ஸ்டேஷனில் படிக்கிற பொண்ணு, நீங்கள் யாராவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் யாரையும் விட மாட்டேன், உங்களோட அட்ரஸ் எல்லாம் எல்லாமே எங்கிட்ட இருக்குன்னு கொஞ்சம் ஒரு வார்னிங் கொடுத்து அவங்கள அனுப்புறதுக்கப்புறம் தான் நான் இருந்த அந்த பர்சன்ஸ் வந்து ஏற்கனவே எங்கிட்ட வந்து எழுதி வாங்கிட்டாங்க, எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை. அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு ஏதோ சதி செய்கிற மாதிரி. இப்போ நான் வந்து உங்களை மிரட்டுறதுக்கு எப்படினாலும் மிரட்டலாம், அடிக்கலாம் விதைக்கலாம், ஆனால் வந்து நான் அடிச்சேன்னு நீ எழுதி, நான் அடிக்கலைன்னு நீ எழுதி கொடுங்குற மாதிரி. எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னு அந்த சென்னையில் அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டா நான் என்ன பண்ணாலும் அவங்க சம்மந்தமே அந்த எனக்கு பாருங்க, அந்த பிள்ளைக்கு நான் அந்த பிள்ளை கைப்பிள்ளை எடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் கொடுத்து அப்புறம் அவர் சார் பேசி ரொம்ப ஹெல்ப் பண்ணி
அதுக்கப்புறம் நான் என்னோட இந்த போலீஸ் லைஃப் ஜாயின் பண்ணேன். 2022 செலெக்ஷன் ஆனேன். இப்போ இந்த 2017லேருந்து முயற்சி பண்ணீங்க இல்லையா, இந்த தோல்வியெல்லாம் வரும்போது துவண்டு போகாமல் திருப்பி முயற்சி பண்ணணும்னு தீபிகாவுக்கு எந்த விஷயம் உந்துதலாக இருந்தது? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் ஸ்கூல் படிக்கல. கஜினி முகமது இந்தியா எத்தனை வாட்டி பண்ணி முடித்தாரு? 18 வாட்டி படையெடுத்து ஜெயிச்சாரு. அதுதான் எனக்கு மைண்ட்லலாம் ஓடுற விஷயமே. அதாவது என்னை பொறுத்தளவு அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம் எதிர்த்தாலும், அடுத்தவங்க பேசுறாங்கன்னு நம்ம நின்றுட்டோம்னா அந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம பேசினவன் நம்மளை முன்னேறி போய் அவன் பார்த்தா ஏதோ ஒரு கோட்டையில் கொடியை நட்டுருவான். நம்ம நின்றுட்டு போய் அண்ணாந்து தான் பார்க்கணும். பேசுகிறவனை காதில் வாங்கக்கூடாது. என்னை பொறுத்தல 3 விஷயம் கையில் வச்சுருக்கேன். அடுத்தவனை தவறாக பேசக்கூடாது, ஊமையாக இருந்துட்டு போயிடணும். அடுத்தவன் பேசுகிறத காதில் கேட்கக்கூடாது, செவிடாக இருந்துட்டு போயிடணும். அடுத்தவன் செய்கிற செய்கையை தவறான செய்கையாக இருந்தால் கண்டிப்பாக அதை கேட்பேன். நம்மளை தவறான வழி கொண்டு கூட்டு போகிற செய்கையாக இருந்தால் அந்த இடத்துல நான் பிளைண்டு, கண்ணு தெரியாது. எனக்கு இந்த 3 விஷயத்தில் நான் கரெக்டாக ஒரு எனக்கான கட்டுக்கோப்பு. செகண்ட் அந்த உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன், எங்கள் வீட்டில் என்னோட கேரக்டர் வைஸ் எங்கள் வீட்டில் சொன்னது. எனக்கு ஹராஸ்மெண்ட் நடந்ததை மாற்றி நான் சொல்லிவிடுவேன்னு என்னோட கேரக்டர் வைஸாக நான் அவங்க பையன்ட்ட பேட் ஆப்பிட்டு அப்படின்னு. எனக்கு இன்ன வரைக்கும் 33 வயசு ஆகுது. எங்கள் திருநங்கையில் ஒரு சிலர் அந்த காலத்தில் குடிச்சிருப்பாங்க, இப்போவே ஒரு சிலர் அது பழக்கம் இருக்கும். ஏன்ட இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒரு பெண்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அந்த கேட்டகரியில் தான் நான் வாழ்ந்துருக்கேன். இப்போ அந்த 16-17 வயசில் அங்கே திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் போலீஸ் ஆகிற வரைக்குமே நீங்கள் ஊருக்கு போகலையா? அதாவது ஒரு ரொம்ப கஷ்டம். அந்த டயத்தில் வீட்டில் தெரிஞ்சிருச்சு, என்னை ஏற்றுக்கிடலை. இப்போலாம் நம்ம எங்கள் ஊரில் கேஸ்ட் பார்ப்பாங்க. மெயின் சவுத்துன்னு எடுத்துட்டாலே இன்றைக்கும் போன வருஷம் கூட உங்களுக்கே தெரியும், இது அடுத்த மாதம் கணக்கு வந்தால் 1 வருஷம் ஆகுது கவின் இறந்து. ஜாதி வெறியால் தான் ஒரு கொலை நடந்தது. அந்த மாதிரி எங்கள் ஊர் பொறுத்தளவு ஜாதி ரொம்ப பார்ப்பாங்க. அப்போ நான் ஒரு கேஸ்ட், அந்த ஜாதிங்கவும் அவங்க கொஞ்சம் கோவப்பட்டாங்க. அவங்களுக்கு நான் எவ்வளோ புரிய வச்சேன், நான் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் இருப்பேன், நான் இல்லை நான் வெட்டிடும் குத்திடும் கொலை பண்ணிவிடுவேன். நான் ஊருக்கே கொஞ்ச நாள் போகலை. நான் அவங்ககிட்ட அந்த டயத்தில் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே அடிப்பட்ட டயத்தில் தான் இவங்களோட கனெக்டில் இருக்கையில ஏர்லிங் மார்னிங் 4-5க்கு போயிடுவோம். போயிட்டு நாங்கள் நைட்டு 10 o'clock தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரோம். அப்படிங்கல அந்த உலகம் உருண்டு நைட்டுக்கு வந்துடு. அப்போ நம்ம ஃபீல் பண்ணி அழுகுறது கூட நேரம் இல்லை. வந்தோடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், எந்திரிச்சு சாப்பிடுவோம், தூங்குவோம், மறுபடியும் எல்லாரும் அடிக்கும் எந்திப்போம். ஒரு மிஷின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கல. அந்த வழிகளும் இந்த வழிகளும் சேர்ந்த வழிகள் நம்மளுக்கு ரொம்ப ஃபீலிங் அந்த அளவுக்கு ஆகலை. இப்போ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க? முதல் வாரம் நான் போலீஸ் ட்ரைனிங்லேயே எங்களுக்கு ஒரு 5 நாள் லீவு கிடைச்சது. யூனிஃபார்மோட நேராக ஊருக்கு போனேன். யூனிஃபார்மோட, அதாவது வித்தவுட்ல போன ஒருத்தவங்க இப்போ யூனிஃபார்ம்ல கம்பீரமா போறாங்க. வீட்டுக்கு போறேன். ஊர் ஜனமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா என்னோட நியூஸ் அப்பயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட், அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகலை. நான் ஆல்ரெடி போலீஸ் ஆகியில் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க நியூஸ் பேப்பர் வரைக்கும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்னோட நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு. சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆச்சு. பட் நான் யூனிஃபார்மோடு போனது அந்த டைம் வரை எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல் டைம் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. ஏன்னா நேராக யூனிஃபார்மோட கோயிலுக்குள்ளே தான் போனேன். இறங்கி எல்லாம் நினச்சேன், என்னடா இது தீபிகா என்னோட மேல் பேர் சொல்லி அப்போது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இப்போ நான் அந்த கேட்டகிரி ட்ரான்ஸாக மாறி எனக்கு இந்த தீபிகான்னு பேர் எங்கள் திருநங்கை அம்மாங்கள் வச்சதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்த போலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் டோட்டல் ஃபேமிலியும் தீபிகா இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, இங்கே இந்த வேலை இந்த விஷயமா சொல்கிறாங்க, நாங்கள் போயிட்டு வரலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் கேட்டு பண்ண தீபிகா முடிவு இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்கல. இந்த விஷயம் வரும்போது நீங்கள் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஒரு பலனாக தான் இருந்திருக்குல்ல? கண்டிப்பாக. என்றைக்குமே ஒரு கஷ்டங்களுக்குள்ள அதோட வெற்றி, அதான் சொல்லுவாங்களே, பல தோல்விகள் கொடுத்த வெற்றி என்னோட லைஃபு. அப்போ நான் பல கஷ்டங்களை அந்த நேரத்தில் நான் அனுபவிச்சிருக்கிறேன், சாப்பிடாம அனுபவிச்சிருக்கிறேன். இதே வேலைக்காண்டி சாப்பிடாமலாம் இந்த கோவிட் இதில் கஷ்டப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் 4 பேருக்கு சோறு போடுற நிலைமையிலே இருக்கிறேன். நான் ஒரு நாள் கூட சாப்பிடலன்னு என்னால் சொல்லாமே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு நான் சாப்பிடலன்னா கூட எங்கள் கூட ஒர்க் பண்ணுற போலீஸ்காரங்களையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சும்மா ரோட்டில் நடந்து போனாலும் கையில காசு இருக்குது, அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது அந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க நீங்கள் போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க? அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க பேர் எல்லா மீடியாவில் இதே எப்படியோ அதே தான். அதாவது நன்றியே மறக்க மாட்டேன் என்னைக்கு. என்ன அவங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? யார் பேர்? அந்த போலீஸ் அம்மா ரயில்வே ஸ்டேஷனில் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுனாங்களா? அவங்க பேர் வாணி அக்கா, வாணின்னு சொல்லிட்டு அவங்க பேர். இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டில் அவங்க டியூட்டி பார்த்துருக்காங்க. எங்கள் இதில் இந்த இன்ஸ்பெக்டர் சார் ஆனந்தபாபு சார், அவர் போனதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்தார், வெற்றி செல்வன். அவர் அதுக்கப்புறம் அங்கே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மாரிஸ்ன்னு ஒருத்தர்.
இவங்களாம் என்னோட லைஃப்ல வந்து எனக்கு வந்து காட்ஃபாதர் மாதிரி. காட் ஃபாதர்ல காட் தான் அவங்களே. காட் ஃபாதர் ஏன் அது அவங்க எனக்கு காடு தான். ஏன்னா அந்த அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த தீபிகா இல்லைன்னா இன்னைக்கு இந்த தீபிகா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஏதோ நாலஞ்சு திருநங்கைகளோட யாசம் கேட்கிற ஒரு திருநங்கை அதான் அது கூட தெரிஞ்சிருக்காது இந்த மீடியால. கண்டிப்பா அதுவும் 10ஓட 11 போயிடும். அப்படிங்கிறது என்ன வந்து இவங்க 4 பேர் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த லைஃப்ல அவங்க தான் எனக்கு காடு இல்லை. இப்போ அதாவது உங்களை பார்த்து விலகி போனவங்க இப்போ உங்களை பார்த்து மேடம்னு சொல்றாங்க இல்லையா, மேம் எங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லை, நீங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடும்போது அந்த பழைய தீபிகா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பழைய தீபிகா ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க ஓகேங்களா, அந்த திருநங்கை கிட்டையும் மாட்டிக்கிட்டு யாரையும் அரவணைப்புல இல்லாம ஓடிட்டு இருக்க ஒரு ஆள் இப்போ கம்பீரமா போலீஸ் யூனிஃபார்மோட பல பேருக்கு பாதுகாப்பு கொடுக்குற பொசிஷன்ல இருக்க ஒரு தைரியமான பெண். இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்துச்சுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நான் அந்த தீபிகாவுக்கு வந்து கங்க்ராட்ஸ் தான் சொல்லுவேன். கங்க்ராச்சுலேஷன், நீ இப்படியே இரு மாறாதன். ஏன்னா வந்து யாரு எவ்வளோ பேர் நான் ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு சொன்னேன், காது இருந்து செவிடா இருப்பேன், கண்ணு இருந்து குருடா இருப்பேன், வாயிருந்துமே அந்த லைஃப்பை வந்து நான் அன்னைக்கு வந்து நான் மதிச்சு அன்னைக்கு நான் ஜெயிக்கலை, அந்த லைஃப்ல அன்னைக்கு நான் இதாகலைன்னா இன்னைக்கு நான் 100ல் ஒரு திருநங்கையோ 10ல் ஒரு திருநங்கையோ என்னோட லைஃப் போயிருக்கும். என்னோட விஷயத்துல ஒன்னே ஒன்று இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் சொல்றேன், நிறைய விஷயத்துல நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், ஸ்டேஷன்லயுமே சரி ஒரு கேஸ் விஷயமா வந்தாலும் அவங்க கிட்ட ஒரே ஒன்று சொல்லுவேன், பொறுமையா இருங்க, நீங்க சொல்ற விஷயத்த நாங்களும் கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் ஏய் இந்த மாதிரி உன்ன கேஸ்ல நிறைய ஒரு வெளியே போவீங்க அப்படி இப்படின்னு கத்துவாங்க. இது வரைக்கும் ஆகுது நான் யாருக்கிட்டே அந்த மாதிரி கத்தி பேசுனதே கிடையாது. உட்காருங்க, ஃபர்ஸ்ட் உங்க குறை என்னன்னா உட்காந்தாதான் உங்களால ரிலாக்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஒரு அதிகாரியா நின்று நம்ம உட்காந்துட்டே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னம்னா அவங்க மைண்டே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். இவங்களை நம்பி நம்ம வந்தோம், நம்ம குறைய இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மைண்ட் வரும், நம்பிக்கை இருக்காது. 2வது விஷயம், நம்மளை வந்து காவல்துறைன்னு சொல்றதை விட காவல் தெய்வங்கள் தான். ஏன்னா வந்து அந்த காலத்துல ஒரு ஊரு காவல் காக்க வீட்டுக்குன்னு ஒருத்தன் அனுப்புவாங்க, ஊரை சுத்தி ஒரு அது மாதிரி இன்னைக்கு எங்க குடும்பம் எங்கேயோ இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பர்சனா இன்னைக்கு நான் இந்த ஊரை காப்பாற்ற இந்த ஊர் மக்களை காப்பாத்துங்க நான் வேலை பார்த்துக்கிறோம். அப்படிங்கிற நம்ம ஒரு பொறுமையா இருந்தாதான் அவங்க என்ன அவங்க கஷ்டங்களோ அதை நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்மளே அவங்களோட அதிகார தோரணை காமிச்சோம்னா அவங்க சொல்ல வர விஷயம் சொல்ல மாட்டாங்க, அங்க ஏதோ பெரிய ஆபத்து அவங்களுக்கும் வரும், அதால நம்மளுக்கும் வரும். கண்டிப்பா அதனால பொறுமை என்னைக்குமே வேணும். கஷ்டம். ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போட்டு ஸ்டேஷனுக்குள்ள போயிருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு, உங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் சக பெண் காவலராக தான் ஒர்க் பண்ணணும். என்ன பொறுத்தளவு இந்த வந்து நான் டிரான்ஸ் கேட்டகரி என்னை வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்க, என்னை ஸ்பெஷலாக பாருங்க, அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ டியூட்டி கொடுத்தாலும் நான் செய்வேன். என்னை பொறுத்தளவு அது இப்போ வரைக்கும் என்னோட, ஏன்னா நான் உழைக்க தயாராகி இந்த வேலையை எடுத்திருக்கேன். உழைக்காமல் என்னால் வாழ முடியும்னா அந்த வேலையிலே நான் 10 ரூபா சம்பாதிச்சு நகை நட்டு வாங்கி ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சென்னை பொறுத்தளவு ஒரு ஃப்ளாட் வாங்கிடலாம், ஏதோ ஒரு வீடு வாங்கிடலாம். எனக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அப்போது என்ன சக ஒரு திருநங்கையாக பாருங்க, சக மனுஷியாக பாருங்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பெண் காவலராகவோ இல்லை பெண் காவலர் தான் நாங்கள் அப்படி பாருங்க, எங்களுக்கு அது ஒன்று மட்டும் போதும். ஆனால் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, எப்படி என்ன வேலை கொடுப்பாங்க, என்ன என்ன யாரை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கும்ல? இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த சென்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தால் டைரெக்டாக எங்களுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு கொடுத்துட மாட்டாங்க. ஓகே. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சென்னை ஆயுதப்படையில் எங்களுக்கு வைப்பாங்க. ஆயுதப்படையில என்ன மாதிரி வேலைகள் இருக்கும்? அங்கே எல்லா டியூட்டிக்கு அனுப்புவாங்க. பந்தோபஸ்து, பிரச்சனை, அக்யூஸ்ட் எடுத்துட்டு வரது, கொண்டு போய் ஒப்படைக்கிறது, மழை காலங்களில் நிவாரண பொருள் கொடுக்குற இடத்துக்கு போவோம், கோயில் திருவிழாவில் போவோம், தீமிதி திருவிழாவில் அங்கே தீமிச்சு கொடுப்பாங்க, இங்கே நின்றுக்கிட்டு இருப்போம். இப்போ சூறாவளி வர அந்த கடலோர மக்கள் இருக்கும், சூறாவளி வந்தாலும் நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு, இடி மின்னல் அடித்து மழை பெஞ்சு கொடுக்கும், ஒரு மரம் வந்திருக்கும், அடுத்த விடிய அந்த மரம் மேலே தான் விழுப்புறோம், நாங்கள் பக்கத்துலேயே நின்று நாங்கள் வேலை பார்க்கணும். இதுதான் எங்களோடது. அப்போ எங்களை அதில் எல்லாத்துலேயும் தயார் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கல நான் ஒரு 2 ஸ்டேஷனில் அந்த ஆயுதப்படையில் இருக்கல எங்களுக்கு 2 ஸ்டேஷனில் எனக்கு ஒரு ஓடி டியூட்டியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல குறைகளை கேட்பீங்களா? இல்லை, ஸ்டேஷனில் அங்கேருந்து எங்களை வெளியே டியூட்டிக்கு அனுப்புவாங்க. ஓகே. அதான் ஆயுதப்படையிலேருந்து கொஞ்சம் பர்சன் அங்கே அனுப்பிடுவாங்க, ஒரு ஸ்டேஷன் லிமிட் இருக்குது, அங்கேருந்து எங்களை மாற்றி அனுப்புவாங்க. அப்படி எனக்கு முத கிடைச்ச ஸ்டேஷன் கண்ணகி நகர். உங்களுக்கு தெரியும், சென்னையிலே ரொம்ப மோசமான இடம்னு சொல்லுவாங்க, ஸ்லம் ஏரியா, ரொம்ப ஸ்லம். அந்த இடத்துல நான் போய் ஒரு 5 மாதம் ஒர்க் பண்ணேன். அங்கேயுமே எனக்கு நல்ல பேர். எதுக்கு இங்கேருந்து நீ போகிற அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு சென்னை சிட்டிக்குள்ளேருந்து இவ்வளோ தூரம் வர முடியல, நான் சிட்டிக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும்ட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். எங்கே சூளைமேடுக்கு வந்தீங்களா? இல்லை, சென்னை பெருநகர் ஆயுதப்படைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அங்கே சில விஷயங்கள் அவங்க பொறுமையாக கற்றுக் கொடுத்தது. ஏவி மூவி மேக்கர்ஸ் நேயர்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.